கால் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி ஃபோனை பிக் பண்ணி பேசியிருக்கலாம்ல. இங்க வந்த பக்கேந்து நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோனை மட்டும் எடுக்கட்டும். இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு பாரு பாரு. ராம், இவனுக்கு என்னடா பண்றது? எப்படி தூங்காம இருக்கான்னா கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா கூட நார்மல் ஆயிடும். எப்படி படுத்திருக்கான்னு பாரு. ஆமா ஆதி, நானும் அதான் நினைச்சிட்டே இருக்கேன். எப்போதுலேருந்து இப்பயே படுத்திருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியுமா, கொஞ்சம் முன்னாடி என்ன எழுப்பி விட்டான். என்னடா சொல்லுங்க? ஆமா, ஏதோ முணுமுணுக்கிற சவுண்டு கேட்கணும் எந்திரிச்சு பார்த்தேன்னா இங்க இருந்து யாரு கூடயோ பேசிட்டு இருக்கான். யாருடா வந்திருக்காங்க, யாரு கூட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா சுவானி இப்பதான் வந்தா என்கிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிறான். இது சுவானியா? எல்லாரும் கோயம்புத்தூர் போயிருக்காங்க. இவன் யாரை பார்த்திருப்பான்? அதுதான் அது எனக்கும் தெரியல. இவன் யாரை பார்த்தானா என்ன பண்ணானோ எனக்கு தெரியாது. நான் பார்க்கும்போது இந்த சோஃபால எந்திரிச்சிருந்து பேசிட்டு இருந்தான். மச்சான், என்ன சுவானி வந்து கூப்பிட்டு இருந்தா, வெளியே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. நான் போவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும்ல அவன் இங்கே இல்லை அப்படின்ட்டு. இங்கே வந்தது யாருன்னு எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு எதுதோ தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதனால இவன் இப்படி பிஹேவ் பண்ணுகான்னு சத்தியமா எனக்கு தெரியல. பெரியவங்க யாரையாவது கூப்பிடுவோமா? இவன் இப்படியே இருந்தா சரி வராது. தனியா வேற பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், எந்திரிச்சு எங்கேயாவது ஒரு மூலையில போய் நிப்பான். யாரு மச்சான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க? ஜனனி தான். காலையிலேருந்து நான் அவகிட்ட பேசவே இல்லை. அவள் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொன்னா. இங்கே நம்ம எல்லாரும் பிஸியாக இருந்தோம். இப்போ என்ன இப்படி ஒரு பிரச்சனை வேற, அதனால தான் கால் பண்ணிட்டு இருக்கா. இருடா ஒரு 2 நிமிஷம் வேலை பார்த்துக்கோ, நான் பேசிட்டு வரேன். சரிடா, நீ பேசிட்டு வா, நான் போய் வெயிட் பண்ணிக்கேன். சரி. கார்த்தி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? கடவுளே, இவன் அம்மா கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஹலோ ஜனனி, சொல்லுமா. நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க வந்து சேர்ந்த பக்கேந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃபோனை எடுத்து பேசவே மாட்டீங்க. என்னதான் பிரச்சனை? நான் தான் சொன்னோம்ல, எப்ப நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்கணும்னு. சாரிம்மா, கொஞ்சம் வேலையா பிஸி ஆயிட்டேன், அதனால தான் எடுக்க முடியல. ஏங்க, என்கிட்டயே போய் சொல்றீங்களா? காலையில வேலை இருந்திருக்கும். சரி, நான் உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேல தானங்க ஃபோன் பண்ணி, நான் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் எடுத்து சரி நான் வேலையா இருக்கேன் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லலாம்ல. நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாங்க? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், சொன்னா பயந்துருவா. இப்ப சொல்லலைன்னா எதுக்கு ஃபோன் எடுக்கலன்னு கேட்டு சொல்ல பண்ணுவா. சாரி ஜனனி, எனக்கு ஃபோனை எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. நீ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஆதியும் கார்த்தியும் இங்க தானே இருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து குக்கிங் எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அப்பா வந்தாரு. அப்பா சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்பா கம்பெனிக்கு நம்ம வசந்தி அக்கா வீட்டுல இருந்த அண்ணே, அப்புறமா உங்க சித்தப்பா, ஹரி, கணேஷ் அண்ணே, வினோத் அண்ணே எல்லாரும் வந்தாங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டு பின்னாடி நம்ம குக்கிங் எல்லாம் பண்ணி அங்கே வச்சு சாப்பிட்டு இப்பதான் எல்லாரும் வந்து படுத்திருக்கோம். அட அப்படியா? எல்லாரும் நம்ம வீட்லயே இருக்காங்க. சே, இப்ப பார்த்து நான் இல்லாம போயிட்டேனே. அட, நீ இல்லாம போயிட்டியா? நீங்க எல்லாம் இல்லாதனாலதான் எல்லாரும் ஜாலியா இங்க வந்து சமையல் பண்ணலான்னு வந்தாங்க. எல்லாரும் வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு சரி இங்கே சேர்ந்து இருந்து படம் பார்த்து சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்ப நாங்க யாரும் இல்லன்னா நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஆமா, இதுல என்ன டவுட்? எல்லாரும் இருக்காங்களே, வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி புலம்பி அழுதுட்டாங்க. அவங்க எல்லாம் அலர்த்து இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணீங்க? அட, என் ஜனனி பத்தி நான் ஒரு வார்த்தை தப்பா பேசுவேன்னா அவ தங்கம்லாம் எனக்கு. சரி சரி சரி, போன் எடுக்காததுக்கு நான் திட்டினேட்டு இப்படி எல்லாம் பேச வேண்டியது. சரி, என்ன சமையல் பண்ணி சாப்பிட்டீங்க? எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சா இல்ல வீட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லம்மா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிட்டா, அதனால யாரும் வீட்டுக்கு போகல. வீட்லயும் யாருமே இல்ல அப்படின்ட்டு எல்லாரும் இங்கே படுத்துட்டாவ. சரி ஜனனி, நான் உனக்கு காலையில ஃபோன் பண்ணட்டா? எங்க இருங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, அப்புறமா நீங்க போங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க நாளைக்கு இந்த வீட்ல இருந்து ஆண்டி இருக்காங்கல்ல, எங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தர போறாங்களாம் கல்யாணத்துக்கு. எப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? நைட்டு சாப்பாடுக்கே எவ்வளவு வெரைட்டி ஃபுட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நாளைக்கு எல்லாரும் துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு போறோம். அப்புறமா கல்யாண பொண்ணுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணுமா. அதனால நாளைக்கு ஃபுல்லா நான் பிஸியா தான் இருப்பேன். நீங்க கூப்பிட்டாலும் நான் ஃபோன் எடுக்க முடியாது. ஒருவேளை எடுக்க முடிஞ்சதுன்னா எடுக்கேன், சரியா? பாத்தியா, அப்ப நீ பிஸியா இருந்தா போன் எடுக்க மாட்டேன். நாங்க எடுக்கலன்னு எங்களை எல்லாம் பிடிச்சி திட்ட வேண்டியது. ஏங்க, நான் வெளியே போறேன், நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, அதனாலதான் சொன்னேன். சரி சரி, சும்மா தான் சொன்னேன். எங்க வேணாலும் போயிட்டு வா, ஆனா பத்திரமா போயிட்டு வா. எல்லாரும் கூடயே இரு, எங்கேயும் தனியா போகாத. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா ஜனனி? அப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பைசா அனுப்பி விடுக்கேன். சரிங்க, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். பைசா எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க தந்ததே அப்படியே இருக்கு. இல்ல, ஒரு வேளை கடைக்கெல்லாம் போவீங்களா, ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா கேளு, சரியா? சரி ஜனனி, நான் போய் தூங்கு, எனக்கு நாளைக்கு காலையில ஒர்க் இருக்கு. சரிங்க, அப்ப நீங்க போங்க. சரி, வச்சிடறேன் ஜனனி, பாய். சே, பாவம், போனை எடுத்தது என்னான்னு திட்டிட்டோம். கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு தான் வந்திருக்கேன், இன்னும் 2-3 நாள் எப்படி பார்க்காம இருப்பேன்? அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம இல்லாம அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, நமக்கு என்ன, நாமளும் போவோம். என்னம்மா சிவகாமி, இப்படி அழாதம்மா. இப்படி அழுதா உடம்புக்கு என்ன ஆவறது? அப்போதுலேருந்து இப்படியே அழுதுட்டே இருக்கேன். நான் வேற என்னதான் பண்ணதுக்கு? என் பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. என்னால முடியலைங்க. அவனை இப்படி பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அம்மா, அழுதுட்டே இருக்காதீங்கம்மா. அழுது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. ஆமாம்மா, இப்படி அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மற்ற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? இதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடை கொடுத்து விட்டோம், அவன் கதவை திறக்கல. நம்ம கொடுத்து விட்டது எந்த நேரத்துல? அதனால அவன் தூங்கியிருப்பான். நாளைக்கு நம்ம மறுபடியும் கொடுத்து விடுவோம். அவன் இங்க தானே இருக்க போறா 2-3 நாளைக்கு. ஆமாம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி இப்படி வந்திருந்து அழுதுட்டு இருக்கீங்க. அழுது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏன்டா
இப்படி எல்லாம் பேசி என்ன நீயே கஷ்டப்படுத்த போறியா? ஒருத்தன் என்ன அள வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டான். சரி நான் ஒத்துக்கிட்டேன், ஏன் தப்பு தான், ஏன் தப்புனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் பண்ண தப்புக்கு அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னைக்காவது நான் நிம்மதியா தூங்கியிருப்பேனா? டெய்லி அழுது அவனை பத்தி நினைச்சு அழுது நான் தூங்கியிருப்பேன். ஒரு நாள் கூட ஒழுங்கா நான் சாப்பிட்டது கிடையாது. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கல. அம்மா சாரிம்மா, நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். நீங்க எதுக்குமா இப்படி இருக்கீங்க? அம்மா அவனை அவன் போக்கில் விட்டுருங்க, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அவன் சொல்லதுதான் கரெக்ட். நீ அவனை பத்தியே நினைச்சு அழுதுட்டு உன் உடம்பையும் கெடுத்து எதுக்கு? சரி, நம்ம பண்ண தப்ப திருத்ததுக்கு கடவுளா பார்த்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காவ. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். முடியலையா, விதிச்சது என்னவோ அந்த மாதிரி நடக்கட்டும். அதுக்குன்னு நீ இப்படி அழுதுட்டுலாம் இருக்காத. இங்க பாரு சிவகாமி, கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு தெரியுமா? நாளைக்கு எல்லாருக்கும் துணி எடுக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு நீ அவங்கள கூட்டிட்டு போ, எல்லாருக்கும் துணியெல்லாம் எடுத்து கொடுத்து வெளியே நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு. அதுக்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓட தான் போகிறோம். நமக்கு நேரமே இருக்காது. 2-3 நாளில் கல்யாணம். இவ்வளோ நாள் நமக்கு டைம் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம். அவங்க வீட்டில் உள்ள ஆம்பளையால் எல்லாரும் வரட்டும். நான் நேரிலே பேசுகிறேன். வேணும்னா சத்தியம் அவங்க அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். உண்மை என்னன்னு சொல்லியே நம்ம கேட்போம். போதுமா? இப்போ வேண்டப்பா, அவங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கவங்க. என்னப்பா சொல்லுங்க? ஆமாப்பா, அவங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கவங்க. நம்ம சிட்டியில் இருக்கோம். நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1008 விஷயங்களை அவங்க விசாரிப்பாவ. தம்பி லவ் பண்ண பொண்ணு இப்போ இல்லை, சூசைட் பண்ணிட்டா, அந்த இடத்துல சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த விஷயம் நமக்கும் நம்ம ஃபேமிலியில் ஒரு சில பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது அப்படியே இருக்கட்டும். ஏன், ஒருவேளை சத்யாக்கும் நம்ம தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சத்யாக்கு தெரியவே கூடாது. ஆமாங்க, இவன் சொல்லுதும் கரெக்டு தான். வேற நான் என்னதாம்மா பண்ணதுக்கு? எப்படி கேட்கறதுக்கு? அந்த பிள்ளை வேற படிச்சுட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு நான் வாட்டி கேட்கும் போதே மூஞ்சியெல்லாம் மாறிட்டு எனக்கு என்னமோ அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு தோணுது. அப்பா அவனை கண்ணில் பார்க்கறது வரைக்கும் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வரைக்கும் அவனை அவங்க கண்ணில் காட்டவே இல்லை. அப்புறம் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? ஒருவேளை அவனை நேரில் பார்த்து பிடிச்சு அதுக்கப்புறமா கூட அவங்க ஒத்துக்கிடலாம். அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று நான் பேசிட்டு வந்ததுக்கு இந்நேரம் வெளியே வந்திருக்கணும். தெரியலப்பா, ஒருவேளை அவன் தூங்கியிருப்பான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது. நாளைக்கு நம்ம மறுபடியும் சத்தைக்கிட்டே சாப்பாடு கொடுத்து விடுவோம். இம்மா, நாளைக்கு எல்லாரும் வெளியே போகிறீங்களா? வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து வாங்க. சாயந்தரம் போல் அடுத்தது பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா இதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இப்படி அழுது தூங்கினா என்ன ஆகுதுக்கு? கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் கல்யாண வேலையை பார்ப்போமா, இல்லை உங்களை பார்த்துட்டு இருப்போமா? ஆமா சிவகாமி, அவன் சொல்லதும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் அவன் நமக்கு எந்த விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. நம்ம மேலதான் தப்பு அப்படின்ட்டு இவனும் நம்மளை சேர்ந்து திட்டிட்டு தான் இருந்தான். இப்போ பாரு, அவனே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் நம்ம கூட இருக்காம்ல, நீ தைரியமா இரு. நம்ம பார்த்துக்கிடலாம் சிவகாமி. அவங்க 4-5 நாள் இங்கே தான் இருக்க போறாங்க. அதுக்குள்ள எதனாலும் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க. சரி அம்மா, நீ மாத்திரை போட்டு தூங்குமா. எல்லாரும் படுத்தாச்சு. நீ இப்படி இருந்து அழுதுட்டு இருக்காத நைட்டெல்லாம். சரி மக்களே, நீ போய் தூங்குயா. சரிம்மா. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மனசு வேற ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். யான்னே தெரியல, தூக்கமும் வரமாட்டேங்குது. அவங்க நினப்பாவே இருக்கு. எவ்வளோ நாளாச்சு பேசி. அம்மாக்குள்ளே ஃபோனை வேற எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிடலாமா? மணி வேற 11 ஆயிடுச்சு. இப்போ கால் பண்ணால் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. வீட்டில் இருக்காங்களா இல்லை வெளியே இருக்காங்களா ஒன்றுமே தெரியல. இப்படியே நின்னா சரி வராது. பேசாமல் ஃபோன் பண்ணி பேசிடுவோம். அட்லீஸ்ட் அவங்க வாய்ஸை கேட்டுட்டாச்சும் ஃபோனை வச்சா கொஞ்சம் நிம்மதியாக உறங்கலாம். இந்த வீட்டில் வேற யார் எந்த திசையிலேருந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி பேசிடலாம். என்ன, ஃபோனை வேற எடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி ஒரு வாட்டி அடிச்சு பார்க்கலாமா? டேய், சுவானி அம்மா நம்பர்லேருந்து கால் வருதுடா அவன் ஃபோனுக்கு. எது? அத்தை நம்பர்லேருந்து கால் வருதா? எதுக்கு? எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த நேரத்தில் அவங்க அம்மா நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னா கண்டிப்பாக சோனியா தான் இருக்கணும். டேய், அப்போ 2 பேரும் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்களோ? இல்லடா, அவங்க 2 பேரும் பேசுறதா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அவன் சொல்லியிருப்பாளா? நமக்கு சொல்லாமல் அவன் எதுவும் பண்ண மாட்டான். இப்போ எதுக்கு அவள் ஃபோன் பண்ணுறா? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. இப்போ அட்டன் பண்ணி பேசணுமா வேண்டாமா? அட்டன் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலன்னு அவள் எதுவும் கோவப்பட போறா. அவகிட்ட ஃபோன் இல்லைல்ல, அவங்க அம்மா ஃபோனு கிடைச்சாதான் அவளும் ஃபோன் பண்ணி பேசுவா போல இருக்கு. ஆனால் இப்போ அவன் ஃபோனில் பேசக்கூடிய நிலைமையில இல்லைல்ல ராம். நம்ம என்ன பண்ணதுக்கு? நான் அட்டன் பண்ணி அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருக்கேன். நம்ம அட்டன் பண்ணா அவள் பேசுவாளா என்னன்னு தெரியல. பயப்படுவாளா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். ஹலோ. ஐயோ, ஃபோனை யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே. இவங்க குரல் மாதிரியே இல்லை. ஒருவேளை ராமண்ணாவா இருக்குமோ? ஹலோ, நீங்க? டேய், நான் சொன்னோம்ல, சுவானி தான். சரி பேசி பாரு மச்சான். ஹலோ சுவானி. நீங்க ராமண்ணாவா? ஆமா சுவானி, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? இல்லைண்ணா, நான் ஃபோன் பண்ணுறதே இல்லை இன்னைக்கு. அது
நீங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு தெரியும். திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கியா? அதான் ஏதோ அவசரமான கேட்டேன். இல்ல அண்ணா, பேசணும் போல இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சாரி. இதுக்கு எதுக்கு சொன்னி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவன் தூங்கிட்டான். ஃபோனு என்கிட்ட தான் இருக்கு. நான், ராம, ஆதி, அப்புறம் உங்க அப்பா, வசந்தி அக்கா வீட்டில் மாமா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால தான் நான் ஃபோன் பிக் பண்ணேன். நீ நைட்டு நேரத்தில் கால் பண்ணியிருக்கியா? அதான் ஏதோ அவசரமா என்னன்னு தெரியல, அதனால தான் ஃபோன் எடுத்தேன். இல்லைண்ணா, ஏதோ கெட்ட கனவு அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருந்தா, அதான் கால் பண்ணேன். சரி, அவங்க தூங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு வேணா ஃபோன் பண்ணிக்கேன். ஏம்மா என்னாடி வரக்க வருது, பஸ்ல அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுல ஒரே அசதியா இருக்கு. தண்ணி வேற எடுத்து வைக்க மறந்துட்டேன். தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதான். துவாடி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பிள்ளைங்க எல்லாம் மேல இருக்க ரூம்ல எல்லாம் படுத்து உறங்கிட்டு கிடக்கு. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நைட்டு நேரத்துல போன்ல எல்லாம் யார் கூட பேசிட்டு இருக்கால இருக்கு. இதுல நின்று கேப்போம், யார் கூட பேசிட்டு இருக்கான்னு தெரியல. மணி வேற 11 மணி ஆகுது. இப்ப யார் கூட பேசணும்? என்ன அவசியம் இருக்கு? இவ கிட்டதான் போன் கிடையாது. இவ யாருக்குள்ள போன் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கா? அதுவும் இந்த நேரத்துல. சரி அண்ணா, நான் நாளைக்கு காலையில் வேணா ஃபோன் பண்ணிக்கேன். எங்கள் அம்மாக்குள்ளே ஃபோன் இதுக்கப்புறம் எனக்கு எடுக்க முடியாது. இப்போ அவங்க உறங்கிட்டு இருந்தாங்களா, அதான் நான் மெதுவாக போய் எடுத்துகிட்டு வந்தேன். நாளைக்கு நான் ஜனனி அக்கா ஃபோன்லேருந்து கூப்பிடட்டா? நாளைக்கு நான் ஃபோன் பண்ண அவங்கக்கிட்ட பேச முடியுமா? எனக்கு பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நேரமே பார்க்காம நான் கால் பண்ணிட்டேன். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் துணி எடுக்கிறதுக்கு வெளியே போகிறோமா, நான் அங்கே போயிட்டு கடையில் வச்சு ஜனனி அக்கா ஃபோன்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கேன். ஃபோனை மட்டும் பிக் பண்ண சொல்லுங்களேன். கடவுளே, இந்த பிள்ளை யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏதோ அண்ணன்னு சொல்லி பேசுதா, அவங்கள்ட்ட போனை எடுக்க சொல்லணும்னு சொல்லுக்கா. பேசாம இருக்க முடியலங்க. ஒருவேளை இந்த பிள்ளை யார் கூடயாச்சும். கடவுளே, எங்க அக்காக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்துருவா. ஸ்கூல்ல படிக்க நேரத்துல இந்த பிள்ளைங்களுக்கு நீ எதுக்கு வேண்டாத வேலை? நினைச்சாலே கோவமா வருவி. இந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம அப்படி நினைக்கவே இல்லை. எங்க அக்கா பார்த்தா மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வைன்னு சொன்னா பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக பார்த்தா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரி வராது. இவ யாருக்கிட்ட போன்ல பேசுதா, என்ன யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது யாருன்னு பார்த்து பேசாம அதை அத்தோட பார்க்கணும். பிள்ளைங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வளர்த்தனா நம்மளை ஏமாத்திட்டுல தெரியும். நம்ம இவ்வளவு பார்த்துட்டோன்னு தெரிஞ்சா அப்புறமா உஷாராயிடுவா. வேண்டாம், நம்ம போயிடுவோம். இவ எவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கான்னு பாக்கட்டு. இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கே அக்காட்ட பேசணும். சரி வராது. அக்காட்ட பேசினா அப்புறம் அது இதுன்ட்டு அழுது புலம்பி ஊரையே கூட்டிடுவா. பேசாம அத்தா வரட்டும், அத்தாண்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும். படிப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு பிடிச்ச மாப்பிளைய பார்த்து கெட்டி வச்சிடணும். இல்லைன்னா சரி வராது. இதுல நம்ம இங்க நின்னா சரி வராது. அந்த பக்கம் தள்ளி நிப்போம். எவ்வளவு நேரம் போன்ல பேசணும் பாக்கட்டு. சரி ராமண்ணா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணிக்கே. யாராச்சும் வந்துட போறாங்க. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிக்கே, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓஹோ, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ராம் தானோ? இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் எல்லாரையும் தலைக்குள்ளேயே வச்சான். இப்ப அடுத்ததுக்கு இது பண்ணிட்டு இருக்கானா? இந்த பையனை நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே. இந்த பையன் ஒரு அண்ணனா இருந்து அவன் இவங்களெல்லாம் நல்ல வழிக்கு இது பண்ணுவான்னு பார்த்தா அவன் இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். இல்ல, இது இப்படியே விட்டா சரி வராது. இந்த பிரச்சனை பெருசாவதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒரு நாள் பொறுமையா இருப்போம். அத்தான் வரட்டும், பேசிடலாம். சரி, நான் வச்சிருக்கேன். சே, மனசே ஒரு மாதிரி இருக்கு.